to install WordPress on local PC. WordPress நம்ம ஏன் இன்ஸ்டால் பண்ணணும்னா மோஸ்ட்லி நீங்கள் ஒரு பிளாகராக இருக்கலாம், ஒரு ஆர்டிக்கல் ரைட்டராக இருக்கலாம், இல்லை எனக்கு வந்து வெப்சைட் க்ரியேட் பண்ணி பழகணும் அப்படின்றவங்க, பட் கோடு தெரியலை. ஸோ இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு உங்களுக்கு WordPress இந்த ஆப்ஷன் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த WordPress மோஸ்ட்லி வந்து 5 to 10 மினிட்ஸில் வந்து உங்களுக்கு ஈஸியாக வெப்சைட் க்ரியேட் பண்ண முடியும். அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது. ஸோ WordPress மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா PHPயில் மட்டும்தான் ஒர்க் ஆகும். ஸோ அதுக்காக நம்ம 2 ஃபைல்ஸ் நம்ம பிசியில் இன்ஸ்டால் பண்ணணும். ஸோ ஏன்னா நம்ம வந்து லோக்கலில் தான் நம்ம பண்ண போகிறோம், லைவ் இப்போ போகல. ஸோ அதை நம்ம எப்படி அப்படிங்கிறத ப்ரொசீஜர் படி பார்க்கலாம். ஸோ நம்ம ப்ரௌசரில் போய்ட்டு கூகுளில் போய்ட்டு நீங்கள் வந்து ஜஸ்ட் டைப் பண்ணுங்கள் WordPress டவுன்லோட். ஸோ உங்களுக்கு வந்து பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபஸ்ட்டு ரோல்லேயே இருக்கும் wordpress.orgயில் ஜஸ்ட் கிளிக். ஸோ கிளிக் பண்ணிங்கன்னா லோடாக அந்த பேஜில் போகும். இங்கே வந்து டவுன்லோட் WordPress ஜஸ்ட் கிளிக் பண்ணுங்கள். ஸோ எனக்கு டவுன்லோட் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு WordPress டவுன்லோட் ஆகிடுச்சு. நம்ம இப்போ வந்து நெக்ஸ்ட்டு xampp நம்ம டவுன்லோட் பண்ணோம், பிகாஸ் இது நமக்கு வந்து சர்வர். ஸோ அகைன் கோ டு கூகுள், xampp xampp டவுன்லோட் ஜஸ்ட் கிளிக் பண்ணிங்கன்னா அது உங்களுக்கு ஃபஸ்ட் ரோல்லே வந்துடும். இது வந்து உங்களுக்கு நீங்கள் மோஸ்ட்லி இப்போ எல்லோரும் பிசி விண்டோஸ் தான் யூஸ் பண்ணுவீங்க, OS. ஸோ லினக்ஸ் யூஸ் பண்ணுறவங்களுக்கும் இங்கே சில ஆப்ஷன்ஸ் இருக்குது. நம்ம வந்து பிசிக்கு போவோம், ஜஸ்ட் கிளிக் டவுன்லோட். ஸோ ஆல்ரெடி இங்கே எனக்கு இருக்குது. ஸோ நமக்கு வந்து இப்போ பார்த்துட்டிங்கன்னா xampp இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு கிளிக் டபுள் கிளிக் இன்ஸ்டால். ஓகே, ஜஸ்ட் வார்னிங், இதை நம்ம ஓகே பண்ணுங்கள். ஜஸ்ட் கோ டு நெக்ஸ்ட். ஸோ இது எல்லாமே வந்து டிக் மார்க்கை ஓகே பண்ணி வைங்க, பட் எதுவும் வந்து மிஸ் அவுட் பண்ணிடாதீங்க, பிகாஸ் நமக்கு எதுவும் ஒர்க் ஆகாது இல்லாட்டியும். ஸோ கோ டு நெக்ஸ்ட். ஸோ உங்களுக்கு ஏதாவது வேறு ஃபோல்டர் ட்ரைவில் வேணும் அப்படின்னா ஆல்ரெடி நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம் இங்கே. அதர்வைஸ் ஐம் கோ டு டிஃபால்ட். ஸோ நான் ஆல்ரெடி வச்சுருக்கனால இங்கே ஃபோல்டர் காமிக்குது. நான் அகைன் இங்கேயே நம்ம வந்து க்ரியேட் பண்ணிக்கலாம் நேம். சாம்பிள். ஓகே, சாம்பிள். ஸோ டிஃபால்ட் லாங்குவேஜ் இங்கிலீஷ், அதை அப்படியே டிஃபால்ட்டாக விட்ருங்க. கோ டு நெக்ஸ்ட் அண்ட் நெக்ஸ்ட். ஓகே, செட்டப் ரெடி. ஓகே, நெக்ஸ்ட் கொடுங்க. ஸோ இன்ஸ்டால் ஆகுது. ஸோ பார்த்துட்டிங்கன்னா இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஜஸ்ட் டு யூ வாண்ட் ஸ்டார்ட் கண்ட்ரோல் பண்ணணும். எஸ், ஃபினிஷ் கொடுங்க. ஸோ உங்களுக்கு இந்த மாதிரி இதோட கண்ட்ரோல் பண்ண XAMPP சர்வரோட உங்களுக்கு அதாவது கண்ட்ரோல் பேனல் வந்துடும். நமக்கு இப்போ வந்து அப்பாச்சி அண்ட் MySQL தான் ஸோ ரன் பண்ண போகிறோம். அப்பாச்சி சர்வர் ரன் பண்ணு, அலோ ஆக்சஸ் அண்ட் கோ டு MySQL. ஸோ இதையும் அக்சஸ் கொடுங்க. ஜஸ்ட் நமக்கு வந்து இப்போ ரன் ஆகிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம வேர்ட்ப்ரெஸ் எப்படி லோக்கல் ஹாஸ்ட்டில் இன்ஸ்டால் பண்ணுறோம் அப்படிங்கிறத பார்க்கலாம்.
just go to WordPress installed, அதாவது நம்ம இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்க ஃபைல் போங்க. நான் வந்து சாம்பிளுக்குள்ள நான் பண்ணியிருக்கேன் ஆல்ரெடி. ஸோ இங்கே பார்த்துட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு ஹச்டி டாக்ஸ் இந்த ஃபைலில் தான் நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணணும். வேறு எந்த ஃபைல்லையும் இப்போ மாற்றி பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் ஹச்டி நல்லா பார்த்துங்க, ஹச்டி டாக்ஸ். ஸோ இதை ஓப்பன் பண்ணிங்க. நம்ம ஆல்ரெடி இங்கே நம்ம டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கோம். அகைன் டவுன்லோட். ஸோ WordPress இதை வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஓகே, இப்போ நம்ம ஜஸ்ட் காப்பி, கோ டு ஹச்டி டாக்ஸ். நல்லா பார்த்துங்க, ஹச்டி டாக்ஸ் எல்லாம் பண்ணணும், வேறு எங்கேயும் பண்ணிடாதீங்க. ஜஸ்ட் பேஸ்ட். ஸோ உங்களுக்கு நீங்கள் ரீநேம் பண்ணிக்கலாம் அந்த WordPress ஃபோல்டரை. ஸோ ஓகே, ஜஸ்ட் ரீலோட் பண்ணிட்டோம். இப்போது நம்ம எப்படி கான்ஃபிகர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம். ஜஸ்ட் நம்ம நீங்கள் என்ன ப்ரௌசர் டிஃபால்ட்டாக யூஸ் பண்ணுறீங்களோ யூஸ் பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கோ டு localhost/php/myadmin. ஸோ இது எதுக்கு ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம பண்ணுறதுக்கு ஒரு டேட்டா பேஸ் வேணும். ஸோ இந்த டேட்டா பேஸ்க்கு வந்து நீங்கள் இதில் எந்த சேஞ்சஸும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் கிளிக் நியூ, கிரியேட் ஏ டேட்டா பேஸ். இப்போது நான் சாம்பிளுக்கு வந்து WordPress அப்படின்னு கொடுக்குறேன். அப்படின்னா தான் எனக்கு ஈஸியாக ஞாபகம் வரும். அப்படிங்க உங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி பண்ணிக்கலாம். ஜஸ்ட் கிரியேட். ஸோ நம்மளோட டேபிள் வேலை முடிஞ்சது. ஸோ இதில் நம்ம எதுவும் பண்ண தேவையில்லை. ஜஸ்ட் நீங்கள் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போது அகைன் இப்போ நம்ம வந்து லைவ் பண்ண போகிறோம். ஐ மீன் உங்களோட லோக்கல் ஹாஸ்ட்டை நம்ம வந்து எக்ஸிக்யூட் பண்ண போகிறோம். localhost/ ஆல்ரெடி நம்ம என்ன ஃபோல்டரில் சேவ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அந்த ஃபோல்டர் நேம் ட்ரை பண்ணுங்கள். ஸோ நம்ம இப்போ WordPress-ஐ கான்ஃபிகர் பண்ண போகிறோம். டிஃபால்ட் லாங்குவேஜ் இது. எந்த லாங்குவேஜ் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னு அதிலே பண்ணிக்கோங்க. பட் ஆல்மோஸ்ட் எல்லா லாங்குவேஜ் இருக்கும். நம்ம தமிழும் இருக்கும். பட் நம்ம பேசிக்லி இங்கிலீஷில் போவோம். ஏன்னா திடீர்னு நம்மளோட தமிழ் வேர்ட்ஸ் பலது நமக்கு ஞாபகம் வர மாட்டேங்குது. ஸோ ஜஸ்ட் கிளிக் கண்டினியூ. லெட்ஸ் கோ. ஸோ WordPress டேட்டாபேஸ் நம்ம ஆல்ரெடி டேட்டாபேஸ் என்ன நேம் நீங்கள் அங்கே லோக்கல் ஹாஸ்ட்டில் செலக்ட் பண்ணி, ஐ மீன் PHPயில் என்ன செலக்ட் பண்ணியிருக்கீங்களோ நீங்கள் அதவே டிஃபால்ட்டாக கொடுக்கலாம். நான் வந்து WordPress-ன்னு க்ரியேட் பண்ணியிருக்கேன்னா WordPress யூசர் நேம் இங்கே நீங்கள் ரூட். ஸோ ஏன்னா ரூட் ஏன் டைப் பண்ணணும் அப்படின்னா ஆல்ரெடி அவங்க அப்படி தான் வச்சுருக்காங்க டிஃபால்ட்டாக லோக்கல் ஹாஸ்ட்டில் நம்ம பண்ணுறதுக்கு. ஸோ அதுக்கு நிறைய ப்ரொசீஜர் இருக்குது. நம்ம ஜஸ்ட் கற்றுக்கணும் அப்படிங்கிறதுக்கு இதெல்லாம் தேவை கிடையாது. ஜஸ்ட் கிளிக் ரூட், பாஸ்வேர்டு xampp விடுங்க. ஸோ இது டேட்டா ஹாஸ்ட்டு லோக்கல் ஹாஸ்ட்டு தான். ப்ரீஃபிக்ஸ் அப்படியே விடுங்க, நமக்கு அது தேவை கிடையாது. ஸோ உங்களுக்கு சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் ஆல்ரெடி சேஞ்ச் பண்ணிக்கலாம். பட் எனக்கு அது தேவையில்லை. ஸோ கிளிக் சப்மிட். ஸோ இப்போ ரன் இன்ஸ்டாலேஷன். ஸோ உங்களோட டைட்டில் நேம் நீங்கள் என்ன நேம் கொடுக்குறீங்களோ அதே வச்சுக்கலாம். நான் வந்து என்னோடய டெக், ஸோ நான் இதவே என்னோடய நேமாக கொடுத்துக்கிறேன். யூசர் நேம் இது வந்து நான் ஈஸியாக இருக்கணும் அப்படிங்கிறத வச்சுருக்கேன். ஆல்ரெடி உங்களுக்கு என்ன யூசர் நேம் வேணுமோ நீங்கள் டிஃபால்ட்டாக வச்சுக்கலாம். அகைன் நீங்கள் வந்து உங்களோட பாஸ்வேர்டு என்ன வேணுமோ அதுவும் வச்சுக்கலாம். நான் வந்து சாம்பிளுக்கு தான் வச்சுருக்கேன். பிகாஸ் இது வந்து வீக்கெண்ட் காமிக்குது. இட்ஸ் ஓகே. கன்ஃபார்ம். இமெயில் ஐடி கண்டிப்பாக நீங்கள் கொடுத்தானும் வேறு. ஸோ என்னோடய இமெயில் கொடுத்துருக்கேன். உங்கள் இமெயில் ஐடியும் கொடுங்க. ஜஸ்ட் கிளிக் WordPress. ஸோ அது பிகின் ஆகிடுச்சு உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிறதுக்கு. ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆகிடுச்சு. ஜஸ்ட் கோ டு லாகின். இப்போது நீங்கள் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு கொடுத்துருக்கீங்களோ அதுவே கொடுங்க. இது வந்து லோக்கல் ஹாஸ்ட் அப்படிங்கிறதுனால உங்களோட பிசி தான். பட் உங்களை தவிர யாரும் யூஸ் பண்ண மாட்டாங்க அப்படின்னா நீங்கள் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு வேணாலும் வச்சுக்கலாம். ஜஸ்ட் லாகின். ஸோ வெல்கம் டு வரண்டா டெக். ஸோ
ஸோ இப்போ பார்த்துட்டிங்கன்னா உங்களோட வெப்சைட்டுக்கான டேஷ்போர்ட் க்ரியேட் ஆகிடுச்சு. ஸோ நம்ம டேஷ்போர்டுக்கு வந்துட்டோம். ஸோ நீங்கள் நியூ டேப் ஓப்பன் பண்ணி லோக்கல் ஹாஸ்ட் ஃபோல்டர் நேம் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களோட ஜஸ்ட் ஃப்ரண்ட் பேஜ் வரும். ஸோ இதோட ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் மற்றோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.